தமிழ் கல்வி யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நம்முடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறந்துடாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ மூலம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு ஷாப்புக்கு தேவையான பில் ஒன்று இலகுவான முறையில் டிசைன் பண்ணிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பில்லோட அளவுக்கு பொருத்தமான அளவு லே அவுட்டை அமைச்சு கொள்ளலாம். நான் லே அவுட் கிளிக் பண்ணுறேன். அதோட சைஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன். A5 அதோட மார்ஜின் நேரோன்னு தெரிவு செய்யும். ஓகே, நமக்கு தேவையான அளவு லே அவுட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதுக்கு இன்சர்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை இலகுவாக இன்சர்ட் பண்ணி கொண்டு போவோம். நான் முதல்ல இன்சர்ட் பட்டன் அமைத்து கொள்கிறேன். இன்சர்ட், அதில் ஒரு வேர்ட் ஆர்ட் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன். இந்த வேர்ட் ஆர்ட்டில் நம்ம டிசைன் பண்ண போகிற ஷாப்போட நேம் நான் டைப் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட டைட்டில் ரெடி. இதில் டிசைனை மாற்றி விடுவோம். ஹோம் பட்டனுக்கு போகிறேன். அதில் ஒரு ஃபாண்ட் ஒன்று தெரிவு செய்கிறேன். இந்த ஃபாண்ட்டை சைஸை குறைச்சி கொள்வோம். ரைட், இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். நான் ஜூம் பண்ணுறேன். இதெல்லாம் வச்சுக்கொள்ளும். இந்த ஃபோன்ட்டை கலர் சேஞ்ச் பண்ணி விடுவோம். நான் இந்த 2 எழுத்தை விட்டுட்டு இதில் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணி விடுறேன். ஃபார்மேட் கிளிக் பண்ணுங்கள். அதை ஃபோன்ட்டோட ஃபில் பண்ணி விடுவோம். நான் ரெட் கலரில் ஃபில் பண்ணி விடுறேன். இது ரெண்டையும் வேறொரு கலரில் ஃபில் பண்ணி. ஓகே, நான் இந்த ஃபோன்ட்டோட சைஸ் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொள்கிறேன். ஓகே, இதில் போதும்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சுக்கொள்ளும். அடுத்து இன்னும் ஒரு வேர்ட் ஆர்ட் இன்சர்ட் பண்ணிக்கொள்வோம். ஹோம் பட்டனில் போய்ட்டு அதை ஃபார்மேட் பண்ணிக்கொள்வோம். இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அதை கிளிக் பண்ணி அதில் ஷாப்போட அட்ரஸ் அடிக்க போகிறேன். இதில் ஃபோன்ட்டை மாற்றி விட்டுருவோம். சரி, இது நமக்கு தேவையான இடத்துல கொண்டு போய் வச்சுக்கொள்ளும். நம்ம அட்ரஸ்க்கு நேராக ஒரு ஐக்கன் ஒன்று கொண்டு வந்து நான் போட போகிறேன். இன்சர்ட், கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. பிக்சர்ஸ் நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஐக்கன்ஸ் எடுத்துக்கொள்கிறேன். லொக்கேஷன், இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி வாப் டெக்ஸ்ட் கொடுத்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஷிஃப்டோட அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சைஸ் சின்னதாகிக்கொள்ளுங்க. தேவையான இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கோம். அடுத்து
இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி Ctrl Shift ரெண்டையும் எடுத்து நேராக கீழே எடுங்க. காப்பி ஆகிடும். இங்கே ஃபோன் நம்பர் நம்மளோட அட்ரஸ், ஷாப்ட் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் ஓகே. அடுத்து இன்னும் ஒரு இன்செர்ட்டில் இன்னும் ஒரு ஷேப் ஒன்று நான் இன்சர்ட் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் இன்னைக்கு கீறி கொள்கிறேன். ஷேப் நோ ஃபில் கொடுங்க. அவுட்லைன் பிளாக்கில் கொடுத்துடுவோம். அவுட்லைன் வித்தை கொஞ்சம் கூட்டி விடுவோம். இங்கேயும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று போட்டு அதில் நான் அடிக்கிறேன் பில் நம்பர்னு அடிக்கிறேன். ஓகே. அடுத்து நம்ம அந்த ஷாப்ட லோகோ இருந்துச்சுன்னு சொன்னால் லோகோ போடுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஷாப்புக்கு பொருத்தமான வேறு படங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணி இங்கே போட்டுக்கொள்ளும். இதையும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்து ஷிஃப்ட்டை பிடிச்சி ரீசைஸ் பண்ணிக்கொள்ளும். ஓகே. அடுத்து நான் இன்னும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறேன். அதையும் இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டுறேன். இந்த இடத்துல நான் டைப் பண்ண போகிறது கஸ்டமர்ட நேம், அடுத்து டேப் கீயை கொடுத்துட்டு டேட்னு டைப் பண்ணுறேன். டேப் பண்ணால் அது தேவையான இடம் போயிடும். ரைட். இந்த பாக்ஸை கண்ட்ரோலோட இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கொள்வோம். காப்பி ரீசைஸ் பண்ணிக்கொள்வோம். நேம் எழுதுறதுக்கு தேவையான அளவு கண்ட்ரோலோட திரும்ப இந்த இடத்துல கொண்டு போயிட்டு அதையும் ரீசைஸ் பண்ணிக்கொள்ளும். இது டேட்க்கு, இது கஸ்டமர்கிட்ட நேம் எழுதுறதுக்கு ஃபோன்ட்டை கொஞ்சம் மாற்றி விடுவோம். ஓகே. நமக்கு மேலே உள்ள ஹெட் ஓகே டிசைன் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து நமக்கு தேவையான மாதிரி
டேபிளை போட்டுக்கொள்வோம். இன்சர்ட் கிளிக் பண்ணுங்கள், டேபிள், ஓகே டேபிள் எடுத்துக்கொண்டாச்சு. நான் இதை ரீசைஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதில் அளவு கொஞ்சம் கூட்டி விடுவோம். இந்த இடத்தை அவ்வளோத்தையுமே நான் ஃபில் பண்ண போகிறேன். டிசைனில் ரெட் கலரில் டேபிள்ட லைனை கூட்டி விடுவோம். 2.25 பாயிண்ட் வைக்கிறேன். border all borders கொடுத்துட்றேன். அடுத்து நம்ம டைப் பண்ண மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு இதை ரீசைஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த இடத்துல மட்டும் நான் இன்னொரு டேபிள் ஒன்று கீறி கொள்கிறேன். இன்சர்ட் டேபிள், அதில் ட்ரோ டேபிள் எடுத்து இன்னும் சின்னதாக கீறி கொள்கிறேன். இந்த பாக்ஸ் ரெண்டையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மர்ஜ் கொடுத்து விட்றேன். இங்கே டைப் பண்ணுவோம் மவுண்ட். RS cents. ஓகே, திரும்பியும் இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் தெரிவு செஞ்சு அதோட லே அவுட்டில் கொடுத்து விடுங்க. எலைஜின் சென்ட்ரல். அப்போ சென்டருக்கு எல்லாமே எலைஜின் ஆகிடும். இந்த டெக்ஸ்ட்டை ஹோமுக்கு போய்ட்டு டெக்ஸ்ட்டை கலரை சேஞ்ச் பண்ணி விடுவோம் ஒயிட்டில். நான் இன்னும் டெக்ஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரைட், ஓரளவு நமக்கு தேவையான மாதிரி பில்ட ஒரு பகுதி வந்துருச்சு. இப்போ அடுத்து நமக்கு எவ்வளவு கீழே இடம் தேவையோ இந்த இடத்துல வச்சு டேப் கீ கொடுத்தோம்னா அடுத்தடுத்து ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் தெரிவு செஞ்சு merge பண்ணி விடுறேன். ரைட் கிளிக் பண்ணி merge cells, ரைட் merge cellsனு கொடுத்து விடுறேன். இங்கே வர வேண்டிய விஷயம் டோட்டல், இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்குறதா இருந்தால் டிஸ்கவுண்ட், இந்த இடத்துல கிராண்ட் டோட்டல், இது மூண்டையும் தெரிவு செஞ்சு அலைன்மெண்ட்டில் ரைட் சைடு கொடுத்துடும். கிராண்ட் டோட்டல் வர்ற இடத்த மட்டும் கொஞ்சம் கீழே பெருசாக இழுத்து விடும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பில் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நமக்கு தேவையானது இந்த இடத்துல இந்த கஸ்டமர் நேம் அதெல்லாம் இருக்கிறது அப்படியே கிளிக் பண்ணி கண்ட்ரோலோட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இது அவ்வளோத்தையும் கண்ட்ரோலோட கீழே எழுதிட்டு வரோம். இந்த இடத்துல விடுறோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல சின்ன சேஞ்ச் ஒன்று மட்டும் தான் பண்ண இருக்கு. கஸ்டமர் நேம் இருக்க இடத்துல செக் பண்ணுறது யார் அப்படின்னும்
சைஸை சின்னதாக்கிட்டு மேல் எடுத்துக்கொள்ளும். டேட்டுன்ற இடத்துல கஸ்டமர்கிட்ட சிக்னேச்சரையும் கொடுத்துடும். பாக்ஸையும் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கொள்ளும். ஓகே, அடுத்த ஐட்டம்ஸுக்கு நம்பர்ஸ் ஃபில் பண்ணுவோம். இது வரைக்கும் நான் நம்பர்ஸ் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே நம்பர்ஸ் கொடுக்குறேன். அலைன்மெண்ட் லெஃப்டில் இருக்குது. நம்ம அலைன்மெண்ட் ரைட்டில் இருக்குது. நம்ம அது லெஃப்ட்டுக்கு ஆக்கிவிடுவோம். ஓகே, அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான மாதிரி இலகுவாக ஒரு பில் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து இதை பிடிஎஃப் பார்க்குறதுக்கு மட்டும்தான் இருக்குது. வளமையான மாதிரி தான். ஃபைல் போய்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் பிடிஎஃப். நான் பில்னு சேவ் பண்ணி விடுறேன். ஓகே, நம்மளோட பில் பிடிஎஃப் ஆகிடுச்சு. நீ இதை நம்ம பிரிண்ட்டுக்கு கொடுக்க மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோ மூலம் நம்ம இலகுவாக எப்படி ஒரு பில் ஒன்று டிசைன் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.